ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீப். இன்றைக்கி என்ன காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, தோசையும் பாசிப்பருப்பு சாம்பாரும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பசிக்குது காலையிலேயே அதனால ஒரு 2 எக்கு பாயில் பண்ணி சாப்பிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபர்தராக தோசையை சுட்டு சாப்பிட்லாம். இந்த எலக்ட்ரிக் எக் பாய்லர் யூஸ் பண்ணி 2 எக்கு பாயில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட் எரியுது. ஸோ ஒன்ஸ் எக்கு பாயில் ஆயிடுச்சுன்னா 5 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். பாசிப்பயிறு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். தோசை ஊற்றிட்டு தோசை மாவும் கடையில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் கொஞ்சம் சோம்பேறித்தனமான கஷ்டமான வேலைன்னு பார்த்தா இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது தமிழுக்கு. அதை இப்போ பண்ண போகிறேன். ஸோ குக்கரை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் இருக்குது, அது க்ளீன் பண்ணோம். நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி சாம்பார் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா 2 மீடியம் சைஸு வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்துக்கிறேன். காய்கறியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிடணும், தண்ணியில் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சரி, இப்போ கட் பண்ணி வச்சுக்குவோம். சைடில் இப்படி கட் பண்ணிக்கலாம், ஈஸி. நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் தக்காளியை கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம், ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஓகே, இப்போ வெங்காயத்தை சைடில் இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே, இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வேறு இருக்கிற பக்கமும் இந்த பக்கம் பேக் சைடும் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிட்டிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 போதும். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10-15 எடுத்துங்க. நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா பாசிப்பயிறு நம்ம எடுத்துக்கணும். நான் 2 டம்ளர் போடலான்னு இருக்கேன். 2 டம்ளர் போட்டு அதை ஃபஸ்ட்டு வறுத்தணும். சரி வாங்க இப்போ வறுப்போம். இந்த வானல் எடுத்துக்கினேன். இதில் நம்ம வறுத்துட்டு இந்த சின்ன மீடியம் சைஸ் குக்கரில் இது 2 லிட்டர் குக்கர், இதுக்குள்ளே போட்டுடலாம். ஆனால் குக்கர்லேயே நம்ம போட்டு வறுக்கலாம், பட் ஆனால் சீக்கிரம் வறுபடாது. அதனால் நம்ம இந்த இது எடுத்துக்கிறோம். ஓகே, காயுது. நம்ம 2 டம்ளர் போட்டுடலாம். டம்ளரில் 2 டம்ளர் போடலான்னு இருக்கேன். 3 வேளைக்கு எனக்கு வேணும். ஏன்னா 3 வேளையை நான் தோசை தான் சாப்பிட போகிறேன். அதனால் ஓகே, அதிகமாக ஆகிடுமான்னு தெரில, பட் ஓகே. ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன். அதிகமாக ஆகிடுமான்னு தெரில, பட்டு பார்ப்போம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எனக்கு அளவு தெரியாது. அதனால் நான் இப்படி போட்டேன். இருக்குது இந்த கரண்டி, இதை வச்சு நம்ம வறுத்தலாம். இந்த மாதிரி வறுத்துடுங்க. அதிகமாக போட்டேன்னா தெரில, அதிகமானு, பட் இருந்தாலும் ஓகே, பார்ப்போம்.
ஓகே, வறுத்தது போதும், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த குக்கருக்கு மாற்றிடுவோம். துணி வச்சு எடுங்க. நீங்கள் வறுத்துட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்தீங்கன்னா கை சுட்டுடும். மாதிரி நீங்கள் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து 2 டம்ளர் பருப்பு போட்டதுனால ஒரு 3 டம்ளர் இல்லை 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இப்போயே வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோம்னா குக்கர் வந்து பாயில் ஆகிடும். அதுலேயே இப்போ பருப்பு வந்து சின்ன சின்ன பருப்புன்றதுனால அதுவே சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து கடுகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாம் போட்டு தாளித்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி. சால்ட்டு மறக்காத போட்டுருங்க, இல்லைன்னா வந்து உப்பு இருக்காது, அப்புறமேட்டுக்கு டேஸ்ட்டு இருக்காது. ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். தக்காளி இருக்குது, 2 தக்காளி கட் பண்ணோம், 2த்தையும் போட்டோம், போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு முக்கியமாக மஞ்சத்தூள் போடணும். நான் மறந்துட்டேங்க, மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம கீழே பாக்ஸில் வச்சுருக்கோம். தேவையான அளவு போட்டுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா அதிகமாக உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். குக்கர் ஆன் பண்ணி குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோசை மாவு எடுத்து இதில் ஊற்றி இந்த பாத்திரத்தில் நம்ம தோசை சுட்டு வைக்கலாம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்போ எல்லா பிராண்ட்லேயும் வந்து தோசை மாவு வர ஆரம்பிச்சிச்சு. லைக் மில்கி மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐடி, அதுக்கப்புறம் அசல், என்னென்னவோ பிராண்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்த ஆரம்பிச்சிச்சு. இது வந்து கமர்ஷியல் ஆச்சுன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் ஷாப்லேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஒன்லி திங் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்க. மற்றபடி நீங்கள் லோக்கல் ஷாப்லேயே வாங்கினீங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியும். சாதாரண மக்கள்லாம் கூட அவங்களால கன்சியூம் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா லைக் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அதனால சாதாரண மக்களால் வாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். லோக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வியாபாரமே நடக்கலாம். யார் பிஸ்னஸ் பண்ணுவாங்க? கடையை மூடிட்டு வேறு என்ன தொழிலுக்கு மைக்ரேட் ஆகிடுவாங்க. அதனால வந்து பாதிக்கப்படாத போகிறது சாதாரண மக்கள் தான், அதாவது நடுத்தர மக்கள், அதுக்கு கீழ் அடித்தட்டு மக்கள் தான். பணக்காரங்க எப்படியும் வாங்கி சாப்பிட்றாங்க. பட் ஆனால் ஏழைகளை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் லோக்கல் ஷாப்லேயே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நீங்கள் ஆன்லைன்லாம் கடை வைக்க முடியாது. ஆனால் வந்து லோக்கல் ஷாப்பில் நம்ம அண்ணாச்சி கடையில் போனால் நிச்சயம் நம்ம நாளைக்கு தரேன்னாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கார்ப்பரேட்டுக்கு நம்ம கார்ப்பரேட்டுன்னு சொல்கிறத விட லோக்கல் ஷாப்க்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த குண்டானில் முக்கால்வாசி இது வந்திருக்கு. 1 kg தான் வாங்கினேன். ஸோ வந்து இதுவே 3 வேளை நான் சாப்பிட்றதுக்கு அதுக்கு மீதியும் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பருப்பு வந்து பாயில் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாயில் ஆகி விசில் வந்தாலும் நம்ம உடனே வந்து அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் வந்து அந்த காற்றுலாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, தோசை சுட்டுடலாம். தோசை சுட்டு வச்சிட்டோம்னா அப்படியே தாளித்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இந்த தோசைக்கல் வந்து அருமையான தோசைக்கல். எந்த தோசை விட்டாலும் உடையாத அப்படியே சூப்பராக வரும். ரொம்ப எனக்கு பிடிச்ச தோசைக்கல் இது. தோசை கரண்டி விசில் வந்துன்னு இருக்கு.
நம்ம இந்த தட்டு எடுத்துக்கோம். இதுதான் பெரிய தட்டு. இதில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய தட்டில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இதில் பாதி தோசையும் பாதி சாம்பார் சட்னி ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு இங்கே பொங்கி கீழே வந்து விழுந்துச்சு. இதை க்ளீன் பண்ணோம் ஆக்சுவலாக. சரி, எப்படி கீழே வந்து ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதை க்ளீன் பண்ணிடலாம் உடனே, இல்லைனா இது ரொம்ப பேடாகிடும். இப்போ தாங்க 2 நாளாவது இந்த அடுப்பை க்ளீன் பண்ணி அதுங்காட்டி எப்படி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. இன்கேஸ் நான் இந்த அடுப்பை க்ளீன் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா வந்து அந்த வீடியோ லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ தான் க்ளீன் பண்ணேன், அதுங்காட்டியும் மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அடுப்பு வந்து காஞ்சிச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இப்போயே ஈர துணியை தொட்டு தொடச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், க்ளீனாக தொடச்சிட்டேன். தோசை ஊற்றிடலாம். எப்படி தோசை கரெக்டாக ஊற்றிருக்குன்னா தெரியலங்க. ஆமாம், எப்படி வந்துருக்குவாங்க, நல்லா வந்திருக்கு. இந்த கல் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆக்சுவலாக வந்து நம்ம பருப்பு அதிகமாக போட்டு இருக்கோம், அதனால் வந்து நிறைய பருப்பாயிடுச்சு. பாருங்கள், நிறைய பருப்பாயிடுச்சு. தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் யாருன்னா பருப்பு போட்டிங்கன்னா கம்மியாக போடுங்க. கம்மியாக போட்டு அது ஒன்று மசிச்சோம்னா இதுவாகிடும். இப்போ இதை மசித்து நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணி தாளிச்சிட்டா முடிச்சிச்சு. நம்ம இந்த கரண்டியாலேயே மசிக்கலாம். இது ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இதுவாகிட்டு இருக்குது. இதுலேயே மசிச்சாலே போதும். ஆனால் ரொம்ப பருப்பு போட்டு இருக்கேங்க. பாருங்கள். மெயினாக இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த பருப்பு போட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், ஆயில். நான் அதை ஊற்றவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ இப்படியே மசிச்சுக்கினே இருந்தால் போதும், நல்லா இதுவாகிடும். இப்போ நம்ம இதில் தாளிக்கணும். நான் எண்ணெய் ஊற்றணும், அந்த ஆக்சுவலாக முன்னாடி ஊற்றலை. இப்போ எண்ணெய் ஊற்றி தாளித்து பிரட்டி விட்டோம்னா முடிஞ்சிச்சு. இதுதான் தாளிக்கிற கரண்டி. இந்த கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா போடணும். அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் தான் நினைக்கிறேன். ஜீரகம் போட்டு இதெல்லாம் தாளித்து அதுக்குள்ளே போட்டு அதை அப்படியே கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணால் சரியாயிடும். நான் இது போட சொல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணியை ஊற்றியாச்சு, கறிவேப்பிலை போட்டாச்சு. கடுகு வந்து ஒரு கொஞ்சம் போட்டு இருக்கோம். கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன், போட்டாச்சு. இதெல்லாம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து போய் நம்ம அதில் அப்படியே போட்டுற வேண்டியதுதான். போட்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சரியாக போயிடும். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி மெயினாக கை வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் அது. ஓகே, நம்ம தோசை சுட்டு வச்சுருக்கோம். இதில் சாம்பாரை போட்டுப்போம். ரொம்ப கட்டியாக இருக்குது, பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக எடுத்துங்க. நான் பண்ணிட்டேன், பட் நெக்ஸ்ட் டைம் இருந்து கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் யாருன்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பாருங்கள், சூப்பருங்க. சட்னி சாம்பார் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது. நீங்கள் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வர்றதுக்கு காத்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.